ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விளாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி எது சம்மந்தம் வீடியோஸ் பதிவு இருக்கப்போன்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னடா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பினா, ஓகேவா? அது என்ன ஃபோட்டோன்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. என்ன ஃபோட்டோன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. என்னென்னு சொல்கிறேன். ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, ஓகேவா? பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதே என்ன மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், என்ன நீங்கள் என்னுடைய ஃபோட்டோவே அனுப்புறீங்க, எனக்கு இதில் என்ன இருக்குன்னு கேட்க, வடிவா உத்து பாருங்க, அதில் ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு வடிவா பாருங்கன்னு கேட்டிருந்தாங்க. கிட்ட உத்து பார்க்க வந்து எந்த முடி வந்து நீட்ட முடி, ஓகேவா? அவங்களோட முடி வந்து கிப்பி முடி, ஓகேவா? இப்போ நான் என்னடா நம்ம இப்படி முடி வளர்க்க மாட்டோமே, கிப்பியாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். எந்த கண்ணு, எந்த மூக்கு, எந்த ஸ்பெஷலாக என்ன மாதிரியே இருக்குது. நான் நம்பவே முடியலை. இப்போ நான் கூட கேட்டேன், ஐயோ அவங்களோட நம்பரை தாங்களே, நான் பேசணும் போல ஆசையாக இருக்குது, என்ன மாதிரி 7 பேர் இருப்பேன்னு சொன்னாங்களே. நான் நம்பவே இல்லை. அதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி 7 பேர் இருக்காங்களா அப்படின்னு. அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் நம்பினேன். எல்லோரும் சொல்லுவாங்களே, உன்ன மாதிரி 7 பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்ட்டு. நான் நம்பவே இல்லை. அவங்க அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தா என்ன மாதிரியே தான். அவர் எடிட்டிங்குமா இதெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை, என்ன மாதிரி தான். அப்போ நான் நம்பர் கேட்டேன், அவங்களோட நம்பர் அனுமதிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், இதை நான் வந்து என்னுடைய சேனலில் நான் வீடியோஸ் போட்டேன். இன்றைக்கி நான் நேற்று தான் சொன்னாங்க, நேற்று ஈவினிங் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இன்றைக்கி நான் என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய ரசிகர்களுக்கு காட்டவான்னு கேட்டேன். இல்லை அவங்க வந்து இல்லை, உசுரோட இல்லை, ஓகேவா? உசுரோட இல்லை, வந்து அவங்க இறந்துட்டாங்க, ஓகேவா? அவரோட நம்பர் கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி தான் காய்ச்சாங்க, நம்பரில் அவங்க அனுமதி இல்லாமல் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து உசுரோட இல்லை முதலாவது, ஓகேவா? உசுரோட இல்லையா. அந்த செத்தவங்களோட ஃபோன் வந்து அவங்களோட வீட்டுக்காரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்பர் கொடுக்கல அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து உசுரோட இல்லை, இறந்துட்டாங்களாம், ஓகேவா? பாருங்கள், என்ன மாதிரி இருந்தவங்க வந்து உசுரோட இறந்துட்டாங்க, ஓகேவா? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பட்டு செத்துட்டாங்களாம், ஓகேவா? இப்போ நான் கேட்டேன், அதை போட்டுட்டான்னு கேட்க அவங்க சொன்னாங்க, இல்லை செத்து போனவங்களை எழுதக்கூடாது, ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி இதுக்குள்ளே வந்து அவங்களை இழுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது, என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து இறந்துருச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது, ஓகேவா? இதில் வேற அவங்க வந்து வீடியோஸும் போட வேணாம், ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பியிருந்தேன், ஓகேவா? நம்பர் கேட்டால் நம்பர் தரல, ஓகேவா? ஏன்னா அவனோட வீட்டுக்காரோட கதைச்சா தெரிய வந்துடும்ல உண்மையாக வேண்டே, ஓகேவா? நம்பர் தரமாட்டேன், அனுமதி உள்ள தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஆக்சிடென்ட் மட்டும் தான் இறந்துட்டாங்களா, ஓகேவா? இப்போ உங்களை பார்க்கும்போது முதல்ல எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க, அவங்கள மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொன்னேன், போய் அவனுக்கு வேறு வேலையே இல்லை, நீ சும்மா சொல்லி கொண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா நான் வந்து அவங்கள திட்டுவேன், ஓகேவா? திட்டும்போது அவங்க வந்து இல்லை நான் ஒரு நாள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவங்களோட ஃபோட்டோ இல்லை போல், ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்பினார். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினா நான் சொன்னது வந்து நிஜம், 100க்கு 100 உண்மை. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய். பாருங்களேன் நண்பர்களே, இந்த உலகத்தில் வந்து ஒருத்தரை மாதிரி 7 பேர் இருப்பாங்க, தெரியுமா? நானே இப்படி டிக்டாக்கில் பார்த்தேன், விஜயண்ணா மாதிரி அச்சோசலாம் விஜயண்ணா மாதிரியே இருந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் சொல்கிறது உண்மை அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்படி கிப்பி விட்டுருந்தான், ஓகேவா? இப்போ நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து நான் கிடையாது, இது இந்த மாதிரி ஒரு பொண்ணுண்டு, ஓகேவா? என்ன ஒரு அதிசயோடா. சத்தியமாக எனக்கு ட்வின்ஸாக பிறக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும், ட்வின்ஸ் பிள்ளைன்னு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா நான் கூட்டி கொண்டு வந்து லைவ் போட்டுண்டா, ஓ ட்வின்ஸா அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு நான் காட்டணுன்னு மட்டும் ஆசைப்பட்டேன், ஓகேவா? இப்போது வீடியோஸில் வந்து அவங்க இந்த வீடியோஸில் வந்து நான் அவங்களோட ஃபோட்டோ காட்டலாமல் தான் இருந்தேன். நான் அவங்க வந்து காட்ட வேணாம், செத்து போனவங்களை இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பரும் கிடையாது வீட்டுக்காரர். அவங்க அந்த ஃபோன் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுறான், ஓகேவா? அடிச்சலாம் பட்டு செத்தபடியா ஏதோ ஒரு வாகனத்துலேயே ஒரு பைக்கில் போகும்போது அடிச்சலாம் பட்டு இருந்துட்டாங்களாம். இப்போ அந்த ஃபோன் வந்து அவங்க தான் வீட்டுக்காரர் தான் சூஸ் பண்ணாங்க. நம்பர் வாங்கினா கதைக்கலாம்ல அப்படின்றக்காக கேட்டேன், தரல. என்ன சொல்கிறது, நம்பவே முடியல. ஒரே ஒரு ஃபீலிங், என்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து இருந்துட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து 25 வயசு, ஓகேவா? 25 வயசு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாட்டி இறந்துட்டாங்களாம். நான் நம்பவே இல்லை. எல்லோரும் சும்மா கதை விடுறது தானே. இந்த நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் வந்து என்ன செத்து போனவங்க மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னுடைய லவ்வர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் வந்து இது கொடுப்பாங்கள்ல,
கொடுப்பாங்கல்ல. இப்போ நான் வந்து இவங்க கிடக்க இவங்க லூஸ் சும்மா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ சும்மா அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க போட்டு அனுப்புறதுக்கு தான் தெரியும் நிஜமண்டு. ஓகேவா? அது வரைக்கும் நான் நம்பவே இல்லை. எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க. ஏதோ அவங்க வந்து பழக்கமா பக்கத்து வீட்டுக்காரோட பழக்கம், பக்கத்து வீட்டு ஆட்கள் தானே பழக்கமா. அப்போ அந்த பிள்ளைய தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் அவட போட்டோ வந்து இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். நான் அவங்களோட வீட்டுக்கார்ட்ட வாங்கி அனுப்புகிறேன்ட்டு. அப்போ நேற்று ஈவினிங் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். இப்போ அனுப்பும்போது தான் அப்போ பார்த்தா என்ன மாதிரியே இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நான் அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்காம தரல. பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஓகேவா? அம்மா போய் உடனே உனக்கு அவங்க கூட பேசணும், உடனே அவங்கள போய் பார்க்கணும் மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்படின்னா நான் போய் பார்த்துருவேன். ஆனால் அவங்க இல்லாதபடியே என்னால் பார்க்க முடியும். எப்படியாச்சும் அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் எப்படியே துரு கேட்டு போயிருப்பேன். ஆனால் அவங்க இல்லையே, உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, அவங்கள எப்படி கேட்குறது? அவங்களோட ஆத்மா சாந்தி வேணும்ன்ட்டு நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஓகேவா? அவங்களோட ஆத்மா சாந்தி வேணும்னு. ஓகேவா? என்னையே விடுறீங்கல்ல, பொண்டாட்டி லவ் பண்ணுமா, கரெக்ட் பண்ணிட்டேன், உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறேன் கேட்குறீங்க. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு வந்து சத்தியமாக சொல்கிறேன், என்ன மாதிரி ஒருத்தரை நான் வந்து கண்ணால் பார்த்தது கிடையாது. இவங்க சொன்னது வந்து எனக்கு போட்டு அனுப்பிதான். கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன மாதிரி ஒருத்தவங்க நான் நேராக மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அவங்கள விட்டு போக மாட்டேன். நேராக கூட்டி கொண்டு வந்து வச்சுருப்பேன். எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, என்ன இதானாலும் பரவாயில்ல. நான் அவங்க கூட என்ன சொல்கிறது, அவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா என்ன மாதிரி இருக்காங்களே. ஓகேவா? எனக்கு அக்கா அண்ணா தங்கச்சி யாருமே கிடையாது. என்ன மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நான் மிஸ் பண்ணுவேன்னா கேட்கேன். அவங்கள கூட்டி கூட நான் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஓகேவா? என் கண்ணு மாதிரியே இருந்துச்சு. என் கண்ணு, என் மூக்கு, என் வாய். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு டவுட்டு. இப்போ நான் வந்து இவ்வளோ நாளாக நான் சும்மா எல்லோரும் சொல்லிட்டு போய் என்ன மாதிரி 7 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருக்காங்கன்ட்டு. போட்டோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும் என்ன மாதிரியே இருக்காங்களா 7 பேருன்ட்டு. இப்போ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கள்ல, உங்களுக்கும் தெரியும்ல. நீங்களும் வந்து அந்த லைஃப்பில் வந்து யாரையாவது பார்த்துருப்பீங்கள்ல. உங்களை மாதிரி ஒருத்தவங்கள பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள மாதிரி ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்களே என்ன மாதிரி பார்த்துருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். என்ன நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே முடியலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க ரொம்ப என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி பட்டாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்கா கிடையாது, அவங்க வந்து இந்தியா. ஓகே, அவங்க வந்து ஸ்ரீலங்கா கிடையாது, இந்தியா. எனக்கு வந்து நல்ல பழக்கம் ரொம்ப சப்போர்ட். அண்ணா சகோதரர், அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா தான் அவங்க என்னோட பழகிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன அவங்கள மாறி இருக்கேன்னு சொன்னதுக்காக தான் வந்து என்னோட கதைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாறி இருக்காங்களேன்ற கதை வந்து என்னோட கதைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு நம்ப மாட்டேன், இதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லிக்கொண்டே இருந்தேன்னா. அப்போ சொன்னேன், இல்லை நீங்கள் இப்படி கதைக்கிற தப்பு. உங்களை மாதிரி 7 பேர் இருக்காங்க, என்ன மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து நிரூபிச்சு காணார். ஃபோட்டோ வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ அனுப்ப மாட்டேன், ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் போட்டோ அவங்களோட வீட்டுக்கார்ட்ட வாங்கி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்ட்டு. இப்போ நேற்று தான் கேட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஃபோட்டோ. அவர் நேற்று தானே அனுப்பியிருந்தார். ஓகேவா? ஃபோட்டோ உடனே கேட்டு தரமாட்டாங்களா பொம்பளை பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த செத்தவங்களோட ஃபோட்டோ. அப்போ அவங்க வீட்டை போய் ஏதோ ஒன்று எடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன மாதிரி இருந்தாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களும் இப்படி பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.